ஜேம்ஸ் சினிமாஸ் வணக்கம். நான் உங்கள் விஜய் விஷேக். அதான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 3 நாளாகவே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு போட்ட போஸ்ட் வந்து எல்லாரையும் மண்டையை பிச்சுக்க வச்சிருச்சு. அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா DXV அப்படின்னு போட்டிருக்கு. கீழே வந்து 10ஆம் தேதி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு நேரம் 10ஆம் தேதி. இன்னும் சாயங்காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அப்டேட் ஒன்று வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இது எதை பற்றின ஒரு அப்டேட், இது என்ன, எதுக்கு இப்படி போட்டிருக்காரு, உள்ள என்ன இருக்குது, எதை பற்றின படம்ன்றதை டீகோட் பண்ணியாச்சு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் விஷேக். இது நம்ம ஜெம்ஸ் சினிமாஸ். அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முன்னணி ஆக்டராக இருக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்கள். அவர் ரீசெண்டாக வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் கிளம்பினாலும் அவரது படம் நடிக்கிறதுல வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காரு அப்படின்றத உண்மை. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கால் ஷீட் கொடுத்துருக்காரு மனுஷன். இப்போ வந்து இந்த ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா இங்கேருந்து வந்து ரெஸ்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஷூட்டுக்கு போயிடுறாரு, அங்கேருந்து அங்கிட்டு போய்ட்டு அந்த ஷூட்டுக்கு போகிறாரு. இப்படி எங்கேயுமே ஷூட் இல்லை அப்படின்னா கதலில் உட்காந்துடுறாரு. ஆள் ரெஸ்ட் எடுக்கிறாரா எடுக்கலையா அப்படின்ட்டு சுத்தமாக தெரில. ஏற்கனவே ஒரு இலச்ச மாதிரி தான் இருக்கார். இன்னும் உழைச்சி இழைச்சிருவார் போல். அந்தளவுக்கு வந்து சினிமாவுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் வந்து DXV அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாரு. உடனே இது எல்லாருக்குமே வந்து ஒரு கியூரியாசிட்டி கலப்புது. என்னது DXV அப்படின்னா என்ன, ஒரு வேளை புது படமோ, யார் படமாக இருக்கும் அப்படின்றத வந்து எல்லாமே கெஸ் பண்ணாங்க. அதாவது D = தனுஷ், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த V தான் யார் அப்படின்றதான் இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம். அந்த V யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வெற்றிமாறன், இன்னொன்று வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா H வினோத், அப்படி இல்லைன்னா வெங்கின்னு சொல்லி உங்க எல்லாருமே ஞாபகம் இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாத்தி படத்தோட டேரக்டர். இப்போ கூட விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தோட டேரக்டரோட படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அதிகமாக நம்பக்கூடிய விஷயம், அதாவது வந்து ஏகப்பட்ட பேர் H வினோத்தாக இருக்கட்டும், வெங்கி, யாராக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் மக்கள் எல்லாமே யோசிக்கிறது யார் அப்படின்னா, ஒன்று வெற்றிமாறன், இன்னொன்று வெங்கட் பிரபு. அதாவது வெற்றிமாறன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து யாருமே யோசிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க புதுசாக DXVன்னு படம் பண்ணுறதுக்கு அவங்க வடச்சென்னை 2வே பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குது. இதே வெங்கட் பிரபு சார் கூட வந்து தனுஷ் அவர்கள் படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு சில நியூஸ் வந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. ஆனால் இந்த போஸ்ட் = வெங்கட் பிரபு அப்படின்றது தான் மக்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஈக்குவலாகவும் இருக்குது. அதே இந்த படத்தை வந்து சாய் அபியங்கர் மியூசிக் வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுற சாய் அபியங்கர் வந்து இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வில்லன் ரோல் யாருன்னு நடிக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா SJ சூர்யா சார் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருக்கு. இதுவே வந்து DXV அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்துச்சா, அதுக்கப்புறம் DXVன்னு மறுபடியும் இன்னொரு போஸ்ட்டு போட்டு அதில் ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு. என்ன கேப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது he set aside those who surrender to him, he plans and set those who hate him அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுக்கு என்ன மீனிங்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பணிந்தவனை விட்டு வைப்பான், பகைத்தவரை நட்டு வைப்பான் அப்படின்னு சொல்கிற இதோட தமிழ் மீனிங். அதாவது எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தப்பு ஒருத்த பண்ணிட்டான் அப்படின்னா, இப்போ அவன் அப்பாலஜைஸ் பண்ணுறான், அவன் சாரி கேட்குறான், அவன் தப்பை உணர்ந்துட்டான் அப்படின்னா பொழைச்சி போடாடே அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். இதுவே வந்து அவன் முன்னாடி வடச்சிக்கிட்டு நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனை முடிச்சு விட்ருவோம் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு ஷார்ட் லிஸ்ட்டாக சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹீரோவோட இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு படத்தோட டேக் லைனாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஹீரோட இன்ட்ரோவோட லைனாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து KGF படத்தை எடுத்து வச்சுட்டோம்னா, எங்களுக்கு வந்து தைரியமும் இருந்ததில்லை, சாவு எங்கள் மேலே குறியாட்டம் போட்டுச்சு, அப்போவா ஜக்கம்மா முன்னாடி தலையை சீவனால, ஜக்கம்மாவா ஏதோ ஒரு அம்மா தலையை சீவனால அப்படின்னோட ஹீரோ என்ட்ரி. அந்த மாதிரி பகைத்தவனை விட்டு வைப்பான், பணிந்தவரை விட்டு வைப்பான், பகைத்தவனை நட்டு வைப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தனுஷோட என்ட்ரி இருக்கும் போல். அந்த மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் டேக்லைனாக தான் கண்டிப்பாகவே இருக்குது. அதுக்கப்புறம் 2வது ஒரு போஸ்ட் போட்டார். அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபாலோ த பெலகிம், ஹி கம்ஸ் ரைடிங் அப்பா டு த எலிஃபண்ட் அப்படின்றது போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன மீனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, தானையின் தொடர யானை மிதியேறி வருகிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன எதிரி, அதாவது ஒரு சின்ன பர்சன் இல்லை ஒரு சாதாரணமான ஆள், அந்த சாதாரணமான ஆளை அடிக்கிறதுக்கோ, அவனை அகைன்ஸ்டாவோ, அவனை எதிர்க்கிறதுக்கோ ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு பெரிய கூட்டமோ வருது அப்படின்ற இதுக்கான ஒரு மீனிங். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா,
தம்மா துண்டு ஆன்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன, அதாவது தனுஷ் ஆல்ரெடி தம்மா துண்டு தான் இருப்பார் இல்லையா. ஸோ இந்த டைலாக் ஆக்சுவலாக ஈக்குவலாக டு தனுஷ் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஒல்லியே தம்மா துண்டு இருக்கிற ஆள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு அப்படின்றது தான் இந்த 2வது லைனுக்கான ஒரு பாயிண்ட். அதாவது ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அதாவது பணிந்தவனை விட்டு வைப்பான் பகைத்தவனை நட்டு வைப்பான் அப்படின்னு சொல்கிறது வந்து இவரோட ஒரு கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தானையின் தொடர யானை மீது ஏறி வருகிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து அவரை சுற்றி நடக்கிற விஷயமா தான் இருக்குது. நார்மல் பர்சனை ஒட்டுமொத்தமாக ஒரு ஏகப்பட்ட பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு டேக்லைனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இதே வந்து படத்தோட கலர் டோன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த போஸ்டர்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியுது DXV அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய கொடி எல்லாமே இருக்குது, கீழே நிறைய டெட் பாடிஸ் மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாக் ஷெல்லில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் ஒன்று போகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நிறைய ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது, அதாவது கப்பல்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஷேட்ஸ் இருக்குது. அதாவது இந்த கொடி நட்டு போர் தொடர்றது வந்து பழங்காலத்தில் நடக்கிறது இல்லையா. அதாவது ஏஷியன் ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லி வார்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்காலத்தில் தான் இந்த கொடி நட்டு, அதாவது இப்போ வந்து சேல சோழ பாண்டியன்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்க படையெடுத்து போகிறப்பவே முன்னாடி வந்து கொடி பிடிச்சிட்டு தான் போவாங்க, அந்த நாட்டோட கொடியை வந்து ஏந்திட்டு தான் போவாங்க. ஆனால் இப்போ நடக்கிற வாரில் வந்து அது மாதிரிலாம் நடக்கிறதில்ல. முன்னாடி வந்து டேங்கர் போவோம், அது டும் டும் டும்னு சுட்டுட்டே போவோம், கொடி இருக்கிறத நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த படத்தில், அதாவது இந்த போஸ்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து கொடி வச்சுருக்காங்க. அப்படின்றப்பவே இது வந்து ஒரு பழங்காலத்து படம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. பழங்காலத்துலேருந்து பழைய காலத்தில் ஏதரா இது ஏர்கிராஃப்ட் அப்படின்றத யோசிக்கிறீங்க, அதே தான் நானும் யோசித்தேன். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதான் பிளாஸ்டில் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இது வந்து ஒரு மாதிரி டைம் ட்ராவலாக இருக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு போர் நடக்குது, மேலே ஏர்கிராஃப்ட்டு, பின்னாடி ஷிப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் ஏது ஷிப்பு யார் ஏர்கிராஃப்ட்டு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப தான் கண்டிப்பாக இது வந்து ஒரு மாதிரி டைம் ட்ராவல் படமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா டைம் ட்ராவல் படம் வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒரு படம் இருக்குது அப்படின்னு ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஸ்கிரிப்ட் ஒரு வேளை தனுஷ் அவர்கள் வந்துட்டோம் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பண்டைய காலத்து போர்க்காலத்தோட படமாக இருக்கும். அதே மாதிரி படத்தில் வந்து பண்டைய கால போர்க்காலமாக இருந்தாலும் மேலே ஏர்கிராஃப்ட் இருக்கிறது, அந்த ஷிப் இருக்கிறது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனை வந்து கிரியேட் பண்ணுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து டோட்டலாக வார் பற்றி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு போர் சண்டை அந்த மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே தனுஷ் அவர்கள் இருந்தாலே கண்டிப்பாக ஒரு கருத்து ஊசி போடுவார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம மறக்கப்பட்ட ஒரு மரபை வந்து கொண்டு வராங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே எழுந்திருக்கு அப்படின்றத அந்த இடத்துல ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார் அட்மாஸ்பியரோட ஒரு டார்க்கான ஒரு ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட கலர் டோன், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டோரியோட க்ளூஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து டைம் ட்ராவலாக இருக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்கும். இந்த பேரலாக நடக்கிற விஷயங்கள் இருக்கும். ஒருவேளை பேரலாக சேஞ்ச் ஆகி இங்கிட்டு போகலாம், இல்லை இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வரலாம், இல்லை நம்ம நிகழ்காலத்துலேருந்து இறந்த காலத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரலாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது கண்டிப்பாக வந்து அந்த வாரு அந்த ஏர்கிராஃப்டெல்லாம் இருக்கிறத பார்த்தாலே ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த போர் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து டோட்டலாக கண்டிப்பாக ஒரு ஃபேண்டஸியான மூவியாக தான் கண்டிப்பாகவே இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேண்டஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து கோல்டு, இது ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோல்டன் கலர்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிலிமில் நம்ம கோல்டன் கலர் பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணுறதா தான் இருக்கும். அதாவது பழங்காலத்தில் இருக்கிறது, ஒரு கிங்டம்மு, ஒரு எப்படி சொல்கிறேன்னா அந்த காலத்தில் நடக்கிற ஒரு, அதாவது ஹிஸ்ட்ரின்னு சொல்லலை, ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து அந்த ஒரு கிங்டம்மு, அந்த பழங்காலத்து விஷயங்களை சொல்கிறது தான் வந்து கோல்டன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பழங்கால விஷயங்கள் கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்றது தான். ப்ளூ கலர் ஒரு டோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து சம்திங் டெக்னாலஜி இல்லை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபியூச்சரை மென்ஷன் பண்ணுறதா தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து அந்த ப்ளூ கலர். அதாவது டார்க் ப்ளூ கலந்ததுனால தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்குது, இது வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்கும் அப்படின்றது. இது ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப நமக்கு வந்து இது வந்து ஒரு வாரோ ஒரு ரிவெஞ்சோ ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது மிஸ்டீரியாக இருக்க ஒரு விஷயமா
தான் வந்து நம்ம வந்து எப்பவுமே டார்க் கலரில் யூஸ் பண்ணுவோம். அப்படி டார்க் கலர் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து வார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ ஒரு ஃபேண்டசி ரிவெஞ்ச் ப்ளஸ் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கெஸ்ஸாகவுமே இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த போஸ்டரில் டீகோட் பண்ண முடிஞ்சது இவ்வளோ தான். அதாவது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த ரிவெஞ்ச் ஸ்டோரி ஃபேண்டசி மூவியாக இருக்கிறது அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக, ஆனால் தனுஷ் அவர்கள் பண்ணாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் எடுத்து பண்ணுவார். இது அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டசி மூவியில் மாரி படத்தோடு முடிஞ்சிருச்சு. மாரி 2வோடைய ஃபேண்டசி மூவி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் பேஸ்டு மூவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேண்டசியோட மக்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுக்க வராங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். டைம் ட்ராவல் படம் தமிழில் வந்திருக்கு 24 வந்திருக்குல்ல. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் அந்த படம் இருக்குது அப்படின்றது. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு வார், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல், ஒரு டைம் ட்ராவல் படமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.